எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையுடன் இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பாஜக தலைவர் அண்ணாமலை குறுகிய வட்டத்தில் அடைக்க பார்க்கிறார் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அண்ணாமலை 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாதி, அவங்க 1993 பாபர் மசூதி இடிப்புக்கு 20 லட்சம் பேர்ல கையெழுத்து இயக்கம் நடத்தினார் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு. கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. நீங்க கையெழுத்து இலக்கால் நடத்துறாங்க, தமிழ்நாட்டுக்கு செங்கல் அழிச்சாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிந்த விஷயம் இல்லை என்று சொன்னார். அவர்கள் படித்த சர்ச்பா கான்வென்ட்டில் தான் நானும் படித்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாதா கோயிலில் கிறிஸ்துவ ஆலயத்தில் அவர்கள் போய் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அங்கே ஜபம் செய்ததெல்லாம் எனக்கு தெரியும். அங்கே படித்தவர்களுக்கு தெரியும், அங்கே இருக்கின்ற பல ஆசிரியர்களுக்கு தெரியும். அதே போல் அவர்கள் முஸ்லிம்களுடைய இஃப்தார் விருதை ஜெயலலிதா அவர்கள் இஃப்தார் விருதை சென்னை உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே கொடுத்து, அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த நானும் மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்களும் அதே போல் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு போன்றவர்களும் அந்த இஃப்தார் இதிலேயே நாங்கள் கலந்து கொண்டோம். ஆக அங்கே அவர்கள் பைபிளினுடைய மகத்துவத்தை பற்றியெல்லாம் நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் அதில் பேசி இருக்கின்றார்கள். அதற்கான அந்த காலத்து பத்திரிகைகளை பார்த்தோம் என்றால் ஈஸியாக கிடைக்கும், அதில் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில் எம்மதமும் சம்மதம், குரானையும் படித்தாங்க, எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையுடையவர் ஜெயலலிதா அவர்கள். ஆகவே அவரை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அண்ணாமலை அடைக்க பார்க்கின்றார் என்று சொன்னால், ஒன்று அவருக்கு அறியாமை, 2 அவருக்கு தமிழக அரசியல் வரலாறு தெரியவில்லை என்றுதான்.